ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கோதுமை மாவும் பீட்ரூட் வச்சு ரொம்பவே வித்தியாசமான ஒரு ரெசிபி இன்றைக்கி பார்க்கலாமா? அதுக்காக இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு பீட்ரூட் எடுத்துருக்கேங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு இன்றைக்கி பீட்ரூட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அரைச்ச பீட்ரூட்டை நல்லா வடிகட்டி கெட்டியான ஜூஸ் ஒன்று எடுத்து வச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு 2 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவை எடுத்திருக்கேங்க. இந்த 2 கப்பு கோதுமை மாவு வந்து 200 கிராம் வந்து இருக்கும். அதுக்கு 100 கிராம் அளவுக்கு நான் பீட்ரூட் ஜூஸ் வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி உப்பு எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கெட்டியான பீட்ரூட் ஜூஸை 3ஆக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பீட்ரூட் ஜூஸை வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு அதை ஃபஸ்ட்டு எல்லா பக்கமும் நல்லா படும்படி இது போல் நான் காட்டுறது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ரெண்டாவதாக கொஞ்சமாக மறுபடியும் பீட்ரூட் ஜூஸ் சேர்த்துட்டு அதையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரெண்டாவதாக சேர்த்த பீட்ரூட் ஜூஸும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கிற பீட்ரூட் ஜூஸையும் சேர்த்துட்டு இப்போ ஸ்பூனில் ஒட்டி இருக்கிற மாவெல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா கையால் பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பிணையும் போது கொஞ்சம் நல்ல இலக்கமாக நமக்கு கிடைக்குங்க. அதனால தான் இந்த மாதிரி நம்ம சேர்த்து செய்யும்போது மாவு இன்னும் நல்லா சாஃப்டாக கிடச்சிரும். இப்போ அதை எடுத்து நம்ம தனியாக மாவை வச்சுட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. இந்த தண்ணியில் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லாவே கொதிக்க விட்டுடலாம். இப்போது முறுக்கு பிழிகிற அச்சில் இந்த மாதிரி பெரிய கன்று இருக்கு இல்லையா, இதை நம்ம செட் பண்ணிவிட்டு நம்ம இதை கொதிக்கிற தண்ணியில் வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக இது போல் கண்ணில் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். என்ன தான் உரலில் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணி அதுக்கப்புறமும் நம்ம இந்த மாதிரி பிழியும் போது கூட நமக்கு மாவு டைட்டாக தான் இருக்கும். அதனால் எந்த இடத்துலையுமே கட் ஆகாமல் கரெக்டாக கண்டினியூஸாக நூடுல்ஸ் மாதிரி ஃபுல்லாக எல்லா பக்கமும் லாங்காக நமக்கு வந்து இந்த நூடுல்ஸ் கிடைக்கிற மாதிரி நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கணும். எல்லா மாவையும் இது போல் பிழிஞ்சதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு ஃபோக் அப்படி இல்லைனா ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஈவனாக எல்லா பக்கமும் வேகிற மாதிரி நம்ம இது போல் பிரித்து விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடியே செஞ்சோம் அப்படின்னா கோதுமை மாவுன்றதுனால சீக்கிரமாக உடஞ்சிரும். அப்படி இல்லைன்னா குழஞ்சி ஒரு மாதிரி களி போல் ஆயிரும். அதனால 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இது போல் கிளறி விட்டுக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் வேகிறதுக்கான டைம் வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம வேக விட்டுறலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நமக்கு இது போல் கலர் மாறி நமக்கு கோதுமை மாவு நூடுல்ஸ் வந்து நல்லாவே வெந்து கிடச்சிரும். பீட்ரூட் வந்து சீக்கிரமான நேரத்தில் வெந்துடும். ஆனால் கோதுமை மாவு வந்து கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுக்கும். அதனால தான் நமக்கு வந்து சத்து அப்படியே தான் இருக்கும். ஆனால் கலர் இது போல் நமக்கு மாறி தான் கிடைக்கும். நம்ம ரொம்ப கவனமாக வேறு ஒரு கரண்டி வச்சு நம்ம இது போல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்களேன், நல்லாவே வெந்து கிடச்சிருச்சு கோதுமை மாவு நம்மளுடைய பீட்ரூட் நூடுல்ஸ். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுட்டு நல்லா குளிர்ந்த நீரை அது மேலே ஊற்றி செட் பண்ணிக்கலாம். மாதிரி செய்யலை அப்படின்னா நூடுல்ஸ் வந்து மசாலா போடும்போது ரொம்ப உடஞ்சிரும். நமக்கு நீளமாக நூடுல்ஸ் மாதிரி ஷேப்பில் வராது. இப்போ செட் பண்ண இந்த நூடுல்ஸை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். கடையில் வாங்குகிற மாதிரி ஒல்லியான மேகியாக வேணும், அதே மாதிரி எனக்கு பீட்ரூட் சேர்த்த கலரோடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூடான கடாயில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லாவே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்த கோதுமை இது போல் கலர் மாறி நமக்கு நல்லா ரெடியாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். இது வறுத்த கோதுமை, இது வறுக்காத கோதுமை. இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த சூடான கோதுமை மாவை தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். அப்புறம் ஃபஸ்ட்டு சொன்னது போலவே நம்ம எப்பவும் போல் கோதுமை மாவு பீட்ரூட் ஜூஸ் எடுத்து இந்த மாதிரி மாவை நல்லா சாஃப்டாக பிணைஞ்சதுக்கப்புறமா இப்போ நான் காட்டுறது போல் இந்த மாதிரி சின்ன கண்ணுடையதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இடியாப்பம் பிழியறது கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உரலில் எண்ணெய் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு மாவையும் நம்ம உள்ளே செட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு இட்லி தட்டு எடுத்துகிட்டு இப்போ மாவு பிழியும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த டைம் நம்ம பண்ணும்போது மாவு வறுத்துருக்குறோம் இல்லையா, அதனால் ரொம்ப மாவு வந்து சாஃப்டாக இருக்கும். மாவு வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பிழிஞ்சாலுமே நம்ம தண்ணியில் சேர்க்கும்போது இந்த மாதிரி ஒல்லியாக கிடைக்கும். ஆனால் வந்து நம்ம வெந்து நம்ம கரெக்டாக கடைசியாக வந்து கலர் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி பீட்ரூட் சேர்த்தது வந்து தெரியாது. ஏன்னா தண்ணியில் சேர்க்கும்போது பீட்ரூட் வந்து சீக்கிரமாக வெந்துடும், கோதுமை மாவு வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஆனால் இந்த மெத்தடில் இட்லி எப்படி வேக வைப்போமோ அதே போல் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். இந்த மாதிரி நல்லாவே கலர் வந்து எந்த இடத்துலையுமே நமக்கு மாறவே மாறாது. இப்போ நான் உங்களுக்கு எப்படி வெந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன்.
நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக சாஃப்டாக நமக்கு வெந்து கிடச்சிருக்கு. ஒல்லியாக வேணும், அதே மாதிரி பீட்ரூட் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னா இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் வெளியே எடுத்து வச்சு நல்லா ஆறின பிறகு நம்ம ஒரு பவுலில் மாற்றினோம் அப்படின்னா கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சியோட கடையில் வாங்குகிற மாதிரியே நூடுல்ஸ் இது போல் ஒல்லியாக நமக்கு கிடைக்கும். ஒல்லியாக வேணும் அப்படின்னா மாவு மட்டும் நல்லா வறுத்துக்கோங்க. அதே மெத்தடில் தண்ணியில் சேர்த்து கூட நம்ம வேக வச்சாலும் கரெக்டாக வரும். இப்போ சூடான கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா குட்டியாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் ஒரு தடவை நல்லாவே பரட்டி விட்டுட்டு இப்போ ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த பூண்டையுமே எண்ணெயில் ஒரு தடவை பரட்டி விட்டு ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லாவே இது போல் கிளறி விட்டு வேக விட்டுறலாங்க. ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நல்லாவே வெந்துடும். நல்லா பொன்னிறமாக இது போல் நல்லா எல்லாமே வெந்து கிடச்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் செஸ்வான் சாஸ் எடுத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா பீஸா சாஸ் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா வெறுமனே எண்ணெய் ஊற்றி மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துட்டு நம்ம நூடுல்ஸ் பரட்டினாலும் நல்லாயிருக்கும். காட்டின 2 மெத்தட் ஆஃப் நூடுல்ஸ்க்குமே ஒரே மசாலா தாங்க. செஞ்சு வச்சுருக்கிற அந்த நூடுல்ஸ் சேர்த்துட்டு போக்கு வச்சுட்டு எல்லா பக்கமும் ஈவனாக நான் எடுத்து விட்டுக்கிறேன். மசாலாவையும் நம்ம செஞ்சுருக்கிற இந்த நூடுல்ஸையும் நம்ம கிளறதுக்கு இப்போ நான் காட்டுறேன் பாருங்களேன். இந்த கரண்டி சிலிக்கானால் ஆனது, அதனால் கிளறும் போது நூடுல்ஸ் உடையாமல் இருக்கும். இந்த கரண்டி இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் தாராளமாக. ஆனால் இது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தோசை திருப்பி போடுவோம் இல்லையா, அந்த கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் யூஸ் பண்ணாலும் நூடுல்ஸ் உடஞ்சிரும். இப்போ இருக்கிற பிள்ளைங்க லைட்டாக நூடுல்ஸ் மாதிரி இல்லாட்டா அது நூடுல்ஸ்னு ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ ஹோம்மேடாக நம்ம பண்ணும்போது அந்த மசாலாவோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கணும், அது நூடுல்ஸ் மாதிரி நமக்கு கரெக்டாக வரணும் அப்படின்னா நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சா தான் மசாலா நல்லா செட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பரிமாறிடலாம். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்களேன், எந்த அளவுக்கு மசாலா செட் ஆகிருக்கு, அதே மாதிரி எவ்வளோ லாங்காக நமக்கு நூடுல்ஸ் ரெடியாக இருக்குது கடையில் வாங்குறது போல் அப்படின்ட்டு. ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.